மக்கள் எல்லாருக்குமே ஒரு ரொம்ப பெரிய வணக்கங்க. அதாவது இன்னைக்கு தமிழகத்துல பயிர்க்கடன் தள்ளுபடி நாங்க முழுமையா தள்ளுபடி பண்றோம் அப்டின்ட்டு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்னைக்கு ஒரு அனௌன்ஸ்மென்ட்ட வெளியிட்டிருந்தாரு. வெளியிட்டிருந்த உடனே ஓகேவே நல்லா இருக்கே! இந்த ஒரு பயிர்க்கடன் தள்ளுபடி வரவேற்கத்தக்கது அப்டின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். யோசிச்ச உடனே அதுக்கான ஃபுல் சர்க்குலர் அதாவது ஒரு சுற்றறிக்கையுமே விட்டிருந்தாங்க. அந்த சுற்றறிக்கைய பார்க்கும்போது தான் ஷாக்கே. என்னன்னா, அவரு சொன்னது ஒண்ணு, செஞ்சது ஒண்ணு அப்டின்ற மாரி இருந்தது. முதல்ல இந்த பயிர்க்கடன் தள்ளுபடியில என்னென்னலாம் எப்படிலாம் அந்த ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் ஃபர்ஸ்ட்டு. ஃபர்ஸ்ட்டு இந்த பயிர்க்கடன் தள்ளுபடியில 50,000 வரைக்கும் உள்ளார நிற்கவங்க விவசாயிகளுக்கு மட்டும் தான் முழுமையான அதாவது 100% பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து குறு விவசாயிகளுக்கு மட்டும் தான். சிறு விவசாயிகளுக்கு 50% தான் தள்ளுபடி பண்ணுவோம். அந்த 50,000த்துக்கு உள்ளார இருந்த மாரி குறு விவசாயினா ரொம்ப ஒரு குறிப்பிட்ட நிலத்துக்குள்ளார ரொம்ப ஒரு சின்னதா விவசாயம் பண்ணக்கூடியங்க. சிறு விவசாயிகள்லாம் அதோட கொஞ்சம் அதிகமா நிலங்கள வச்சுக்கிட்டு இப்ப சாகுபடி பண்றவங்கள இந்த மாரி சொல்லுவாங்க. அதுல வந்து அதுக்கப்புறம் அந்த ரூ. 50,000 ஸ்கீமுக்கு மேல போயிடுச்சுன்னா, அதுக்கு ஒரு ஸ்கீம் வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னா 50,000த்துலருந்து 60,000 வரைக்கும் பயிர்க்கடன் தள்ளுபடி எடுத்திருந்தா, குறு விவசாயிகளுக்கு 40,000மும், சிறு விவசாயிகளுக்கு 20,000மும் சொல்லியிருந்தாங்க. இந்த மாரி 50,000த்துலருந்து 70,000 வரைக்கும், 70,000த்துலருந்து 80,000 வரைக்கும், 80,000த்துலருந்து 90,000 வரைக்கும், 90,000த்துலருந்து 1,00,000 வரைக்கும், 1,00,000த்துக்கு மேல போனா 5,000 வரைக்குமே பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அதாவது 1,00,000த்துக்கு மேல போயிட்டா, உங்களுக்கு 5,000 மட்டும் தான் பயிர்க்கடன் தள்ளுபடி ஆகும். ஏன்னா, இப்போ நான் நேத்து ஒரு நண்பர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, நான் பயிர்க்கடனே 1,60,60,000 வச்சிருக்கேன். வட்டி ஏகப்பட்டது கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா, இங்க 1,00,000த்துக்கு மேல வெறும் 5,000 தான் தள்ளுபடி பண்றாங்கன்றது, ஒரு முழுக்க முழுக்க அப்பட்டமான விவசாயிகளுக்கு இழைக்கப்பட்ட அநீதின்னு நான் சொல்லுவேன். தேர்தல் வாக்குறுதிகள்ல குடுத்தது ஒண்ணு, செஞ்சது ஒண்ணா இருக்குங்க. ஏன்னா, குறு விவசாயிகள், சிறு விவசாயிகள் யாரையுமே பார்க்காம, விஜய் என்ன சொன்னாரு அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்க்கணும். அதாவது விஜய் வாக்குறுதிகள்ல விவசாயிகளுக்கு என்னென்ன பயிர்க்கடன் தள்ளுபடி எப்படி பண்றேன்னு சொல்லியிருக்காருன்னு நாம சொல்லி ஃபுல்லா கேட்கணும். அதாவது 5 ஏக்கருக்கு உள்ளார இருக்கவங்களுக்கு முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடியும், அதுவே 5 ஏக்கருக்கு மேல இருக்கவங்களுக்கு 50% தள்ளுபடியும், அதுவே 10 ஏக்கருக்கு மேல இருக்கிறவங்களுக்கு 25% தள்ளுபடியும் சொல்லி அறிவிச்சிருந்தாரு. ஓகே. இது பார்க்கும்போது ஒரு இதா இருந்தது. ஓகே. அன்னைக்கு தேர்தல் காலகட்டங்கள்ல அவசர அவசரமா ஒரு தேர்தல் அறிக்கையை ரெடி பண்ணாங்க, சொன்னாங்க. மக்களும் கிட்டத்தட்ட நம்பிட்டாங்க. ஒரு பயிர்க்கடன் தள்ளுபடி வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் இருந்தாங்க. ஆனா அனௌன்ஸ் பண்ணும்போது என்ன வந்திருக்குன்னா, அது அப்படியே நேர்மாறா வந்திருக்கு. இதுல என்னன்னா ஒரு ஸ்கீமா பிடிச்சிரு 50,000 60,000 60,000 என்னங்க ஃபர்ஸ்ட் ஒரு தேர்தல் அறிக்கையை தயார் பண்ணும்போது நீங்க அதுக்கு முன்னாடி என்னென்ன இதுக்கு நிதி பற்றாக்குறை எப்படி இருக்கு, முன்னாடி கவர்மெண்ட் எப்படி வெள்ளை அறிக்கை கொடுத்துருக்காங்க, அது ஒழுங்கா கொடுத்துருக்காங்களா, எவ்வளவு அதாவது கஜானா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதா ஒரு கட்சியானது தங்களுடைய ஒரு தேர்தல் வாக்குறுதியை தயார்படுத்தணும். ஆனா இவங்க அதுக்கு முன்னாடி அது தரும், கார் தரும், பைக் தரும், ஓவர் பில்டப் பண்ணிட்டு இன்னைக்கு விவசாயிகளுக்கு சுத்தமாக இழைக்கப்பட்டது. அதாவது கூட்டுறவு விவசாயிகள் சங்கம்னு ஒன்று இருக்கும். அந்த விவசாய சங்கத்தினரே இந்த வாக்குறுதியை அதாவது இந்த ஒரு ஸ்கீமை நீங்க திரும்பி எடுத்துக்கோங்க, இது வந்து யாருக்குமே சென்றடையாது. நான் பேசும்போதெல்லாம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா நண்பர்கள்லாம் இந்த மாதிரி இது வந்து யாருக்குமே வந்து செட் ஆகுதுங்க, 20% தான் இது வருவாங்க, அவங்களே எவ்வளவு பேர் 50,000த்துக்குள்ளார கடன் வாங்கியிருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா 1,00,000த்துக்கு மேல எடுத்தோம்னா வட்டி எவ்வளவு கட்டுமே தெரியல. 5,000 தள்ளுபடி முழுக்க அப்பட்டமான இது அதாவது விவசாயிகளுக்கு அளிக்கக்கூடிய ஏமாற்றினாங்கன்னு சொல்றேன். மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் இந்த ஒரு ஸ்கீமை திரும்ப ரிட்டர்ன் எடுத்துக்கணும்னு சொல்றேன். ஏன்னா இப்படி ஒரு பயிர்க்கடன் தள்ளுபடி பண்றதுக்கு கண்டிப்பா தள்ளுபடி பண்ணாமே இருக்கலாம்னு நான் சொல்றேன். அதில் நீங்க இதை மறுபரிசீலனை செய்யுங்கன்னு நான் சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நிவாக்கிறேன். தேங்க்யூ.